பனை மரத்தை குலதெய்வமாக வழிபடும் மக்கள். ஆண்கள் மட்டும் தயார் செய்த ரொட்டி படைகள். 300 ஆண்டுகள் பழமையான பொன்முனியாண்டி ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெற்ற திருவிழா. திருப்புவனத்தில் 100க்கும் மேற்பட்ட வெற்றிலை பயிரிடும் விவசாயிகள் வசித்து வருகின்றனர். கொடிக்காத்தெரு, பஜனைமட தெரு பகுதியில் வசிக்கும் மக்கள் பனைமரத்தை குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெற்றிலை விவசாயம் செய்து வந்துள்ளனர். விவசாயம் செழிக்கவும் நோய் நொடியின்றி வாழவும் திருப்புவனத்தில் அமைந்துள்ள பொன்முனியாண்டி கோவிலில் வழிபட்டு வந்துள்ளனர். ஜூன் 28ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழா. 7ஆம் நாள் திருவிழாவான நேற்று 170 அடி நிலைமாலைகளை தலையில் சுமந்து கொண்டு கொட்டும் மழையிலும் கொடிக்காத்தெரு பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து பொன்முனியாண்டி ஆலயத்தில் அமைந்துள்ள பனைமரத்திற்கு 170 அடி உயரமுள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட நிலைமாலைகளை சாற்றி மக்கள் வழிபட்டனர். அப்போது பனைமரத்திற்கு தீபாராதனை காட்டப்பட்டு பொன்முனியாண்டிக்கு அரோகரா பொன்முனியாண்டி அரோகரா என கோஷமிட்டு பக்தர்கள் ஆரவாரத்துடன் ஐயாவை வணங்கினர். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழா கொடிக்காத்தெரு, பஜனைமட தெரு பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடப்படுகிறது. தமிழகத்திலேயே எங்கும் காணாத வகையில் பனைமரத்தை குலதெய்வமாக வழிபடும் மக்கள் வித்தியாசமான முறையில் ஐயாவை வழிபட்டு வருகின்றனர். ஆண்கள் மட்டும் தயார் செய்த ரொட்டி, சர்க்கரை பொங்கல் படையல் வைத்து ஐயாவை வழிபட்டனர். பொன்முனியாண்டியை வழிபட்டால் நோய் நொடி இல்லாமலும் செல்வ செழிப்போடும் விவசாயம் செழிக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாகும். அப்படியே தூர கட்டத்தில் உள்ள வாங்க.
விழாவின் நிறைவாக சமபந்தி உணவாக அனைவருக்கும் சைவ உணவு வழங்கப்பட்டது.